என் செல்ல குழந்தையே, இன்றைய தேதி உன் கண்ணில் படுகிறது என்றால் என் பிள்ளை நீ மிக பெரிய அதிர்ஷ்டத்தை செய்திருக்கிறாய் என்று அர்த்தம். என் தங்கமே, நீ நினைக்கலாம் இதன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று. என் தங்கமே, சில அதிர்ஷ்ட எண்கள் இருக்கிறது என்றால் அவை இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் பொழுது, அது உன் கண் முன்னால் வந்து நிற்கும் பொழுதும் என் பிள்ளை அதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். என் தங்கமே, சில விஷயங்கள் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோலத்தான் இன்று இந்த எண்ணை நீ கண்ணில் காணும் பொழுது உனக்கு ஏதோ ஒரு விஷயம் நடப்பதை உனக்கு அறிவுறுத்துகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, 204 என்கின்ற இந்த எண்கள் மட்டுமே இன்ற தேதியில் இருக்கின்றது. நீ சட்டென்று இதை பார்க்கும் பொழுது உன்னுடைய கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது போன்ற நாட்களை காண்கின்ற பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் அன்றைய நாளை தொடங்கும் பொழுது ஒரு மிக பெரியதொரு நம்பிக்கை வந்துவிட வேண்டும். இன்று நம் வாழ்க்கையில் நம் தாயானவள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாள் என்று, இந்த பிரபஞ்ச சக்தி இன்று நமக்கு எதையோ தரப்போகிறது என்று. என் தங்கமே, உனக்கு இது போன்ற விஷயங்கள் நடந்து அதன் பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடந்து விட்டது என்றால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ நம்புவாய் அல்லவா? என் பிள்ளையே, நம்பிய பிறகு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களும் திருப்பங்களும் நடந்தே தீரும். என் பிள்ளை, உனக்கு ராசி இல்லை, உனக்கு வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்கவில்லை. நாம் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கின்றது. எப்பொழுதும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய இந்த மனம் வேதனைக்கு அம்மா உனக்கு நல்ல பதிலை இன்று தருகின்றேன். யார் சொன்னார்கள் என் பிள்ளைக்கு ராசி இல்லை என்று? யார் சொன்னார்கள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதுவும் நல்லதே நடக்காது என்று? சொன்னவர்கள் எல்லாம் வாயடைத்து நிற்கின்ற வகையில் உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நடந்தேறும். இன்று யாரெல்லாம் உனக்கு ராசி இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் நாளை அவர்களின் ராசி சரியில்லை என்று சொல்லி உன்னிடத்தில் உதவி கேட்க வரத்தான் போகின்றார்கள். என் தங்கமே, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் என் பிள்ளை கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக கற்றுக்கொண்டு விட்டாய். இனிமேலும் பெரிதாக காண்பதற்கு எதுவும் இல்லை என்கின்ற மனநிலை உனக்கு வந்து விட்டது. இதற்கு மேலும் என்ன இருக்கின்றது? எத்தனையோ பட்டு விட்டோம், எத்தனையோ வேதனைகளை சந்தித்து விட்டோம். இதற்கு மேல் இருக்கின்ற விஷயங்களை நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்று என் பிள்ளை தெளிவாக காணத் தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நான் செய்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய உறுத்தலை கொடுக்கும் பொழுது நீ அந்த நேரத்தில் என்ன நினைப்பாய்? பட்டது போதாதா, இன்னுமா எனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறாய் என்று என் பிள்ளை நினைப்பாய். என் தங்கமே, எல்லாமே மிக விரைவாக உன் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்காகத்தான் நடக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் அதை கண்டு என் பிள்ளை வேதனைப்படாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் உன்னை அதிகமாக நெருங்கத் தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிகவும் நெருக்கமாக வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வங்கள் எதையும் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் கொடுப்பதல்ல. உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பது இந்த தாயானவளுக்கு விருப்பமல்ல.
எனக்கு தேவை உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ விரைவாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான். ஆரம்பத்தில் அதிகமான சோதனைகளை கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது ஓரளவிற்கு உனக்கு நல்ல நிலைக்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் பெரிதாக ஒன்றும் இல்லை என்று என் பிள்ளை எண்ணத் தொடங்கிவிட்டாய். இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற சோதனை கட்டங்கள் எல்லாவற்றையுமே நீ தாண்டி வரத் தொடங்கிவிட்டாய். இனி ஒவ்வொரு அடியும் இந்த வராகியின் துணையோடு தான் வைக்கப் போகிறோம் என்பதையும் புரிந்து கொண்டாய். இப்படி வாழ்க்கையில் எல்லாமே கூடி வருகின்ற நேரத்தில் இந்த போன்ற எண்ணங்களை, இது போன்ற மனதில் இருக்கின்ற செயல்களை நீ செயல்படுத்த நினைக்கும் பொழுது அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளையே. அதே நேரத்தில் இந்த எண்களை நீ காணும் பொழுது, இந்த தேவதை எண்கள் உன் வாழ்க்கையிலே நீ காணும் பொழுது, நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் உனக்கு அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களை தரப்போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் இருந்து என் பிள்ளை கடந்து வந்த பிறகு இந்த சூழ்நிலையில் சந்தோஷம்தானே கிடைக்கப் போகின்றது. நீ நினைத்த காரியம் உனக்கு வெற்றி பெறும் என்பதனை உனக்கு உணர்த்தப் போகின்றது. எந்த விஷயத்தை நோக்கி என் பிள்ளை பயணிக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் நிச்சய வெற்றியாக கிடைக்கும் என்பதனை உனக்கு அது உணர்த்துகின்றது. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு. உனக்கு நிச்சயமாக உன் மனது சந்தோஷப்படும்படி நல்ல விஷயம் நடக்கும் என்று அது உனக்கு உணர்த்துகின்றது. இப்படி உனக்கு நல்லதை தெய்வமாக இருந்து உணர்த்துகின்ற இது போன்ற எண்களை கண்ட பிறகும் என் பிள்ளை மனதிற்குள் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், அதிகமான சிந்தனை வேண்டாம், எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நல்ல மனநிலையோடு நீ எதிர்கொள். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை அதை நீ எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே, கஷ்டம் நஷ்டம் என்று சொல்லி புலம்பாதே. எல்லாமே ஒரு நாள் மாறி நல்லது நடக்கும் என்று உன் மனதிற்குள் நீ நம்பு. உன்னை யாருக்கும் இங்கே நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. உன்னை பற்றி உனக்கு தெரிந்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாமே உனக்கு சாதகமாக மாறிவிடும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ கண்ட விஷயங்கள், இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற விஷயங்கள் என்று எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கான சில உணர்வுகளை தூண்டத்தான் நினைக்கின்றது. இந்த உணர்வுகள் என் பிள்ளைக்கு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் நடக்கின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்கள். உன்னுடைய ஆழ் மனதிற்குள் நடப்பது ஏதோ சரியல்ல என்று தோன்றுகிறது என்றால் உடனே அந்த விஷயத்தை கவனமாக நீ எதிர்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய வேலை அல்லவா? இதை தவிர உனக்கு கஷ்டம் என்று எதுவும் கிடையாது. சரி என்று தோன்றினால் அதை செய்துவிடு. சரியில்லை என்று தோன்றினால் அதை செய்யாமல் நிறுத்திவிடு. இதற்கு மேல் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்கென்று வேறு எதுவும் இல்லை. வேறு எந்த சூழ்நிலைகளும் இது போல இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை தருபவள் இந்த வராகி நான் என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் அம்மா உன்னை கைவிட மாட்டாள். ஏதோ வகையில் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பாள் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும். என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயத்தை நான் செய்து கொடுக்கின்றேன். என் தங்கமே, யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாமல் நீயாகவே உனக்கு ஏற்படுத்துகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. இன்று நீ எண்ணிய செயல்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் ஈடேறப் போகின்றது. நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது.
நல்ல திருப்பங்களை உணர்ந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை அடையப் போகின்றாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.